மனதில் அமைதியாக இரு, புலன்களில் அமைதியாக இரு, உடலில் அமைதியாக இரு. பின்னர் எல்லாம் அமைதியாக இருக்கும் போது எதையும் செய்யாதீர்கள். அந்த சூழ்நிலையில் உண்மை உங்களுக்கு காட்டப்படும் என்று சந்த் கபீர்தாஸ் அறிவுறுத்துகிறார். ஆழ்ந்த தூக்கத்தின் போது ஒருவர் தனது மனம், புலன்கள் மற்றும் உடலில் ஒரு தற்காலிக அமைதியை உணர முடியும். ஆனால் அந்த சூழ்நிலையில் வெளிப்படும் உண்மையோடு உணர்வு பொருந்தாததால் அது கவனிக்கப்படாமல் போகிறது. இருப்பினும் விழித்திருக்கும் நிலையில் ஒருவித தியானத்தின் மூலம் ஒருவரின் புலன்களிலும் உடலிலும் அமைதியை அடைய முயற்சித்தாலும் அவர்களின் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு பதிலாக ஒருவர் தனது கண்களில் தோன்றும் ஒளியில் கவனம் செலுத்தினால் அந்நிலையில் கிட்டும் முழுமையான அமைதியின் சுருக்கமான தருணங்களில் உண்மை வெளிப்படுவதை உணர முடியும். ஒவ்வொருவரின் கண்களில் ஒளியாகவும் சாட்சியாகவும் இருக்கும் புருஷனே அவரின் ஆன்மாவாகும் என்று சாந்தோக்கிய உபனிஷதம் கூறுகிறது. ஸ்ரீ குருபியோ நமக.